தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள். தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் தொகுதியிலிருந்து வெளியேறிய வெளிநபர்கள். விடுதிகளில் சோதனை நடத்திய காவல்துறையினர். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தமிழகத்தில் 5938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. வாக்குப்பதிவு நாளில் 300 கம்பெனி துணை ராணுவப் படை பாதுகாப்பு. வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான 115 பொருட்கள் தயார். விரலில் வைக்கப்படும் மை, எழுதுகோல் என அனைத்தையும் பேக் செய்யும் ஊழியர்கள். வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனங்களில் GPS. நாமக்கல்லில் தேர்தல் வாகனங்களில் GPS கருவி பொருத்துவதை ஆய்வு செய்த மாவட்ட தேர்தல் அலுவலர். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடு. மக்கள் எளிதில் வந்து வாக்களிக்க ஏதுவாக பல வண்ணங்களில் வழித்தடங்கள் அமைத்து மாவட்ட நிர்வாகம் புதிய முயற்சி. திருப்பூர் நாகர்கோவிலில் வாக்கு எண்ணும் மையங்களில் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு. CCTV கேமராக்கள், குடிநீர் வசதிகளை ஆய்வு செய்த அதிகாரிகள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக 11,323 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 23ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு. ஜனநாயக கடமையை நிறைவேற்ற சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராகும் மக்களுக்கு சிக்கல். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதால் அவதி. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியிலும் அனைத்து மதுபான கடைகளும் மூடல். வாக்குப்பதிவு முடியும் வரை மதுபான கடைகளை திறக்க தடை. செல்வப்பெருந்தகை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்த வருமான வரித்துறை. தனது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என திட்டமிட்டு அவதூறு பரப்பியதாக தேர்தல் ஆணையத்திலும் புகார் மனு. ஒட்டப்பிடாரம் அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜ் வீடு அருகே 14 லட்சம் ரூபாய் பறிமுதல். சூட்கேஸில் இருந்த பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. ராமதாஸ் படங்களை பயன்படுத்த அன்புமணி தரப்புக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தடை. அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. 294 தொகுதிகளில் முதற்கட்டமாக 152இல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. மேற்குவங்க சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலத்த பாதுகாப்பு. அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த தேர்தல் ஆணையம். விருதுநகர் அருகே 25 பேர் உயிரிழந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளர் உட்பட 3 சரண். 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தேடி வந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்.
பட்டாசு ஆலைகளில் விபத்துகள் தொடரும் நிலையில் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? விருதுநகரில் 25 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. அதிக வெப்ப காலங்களான ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் பட்டாசு தொழிலுக்கு தடை விதிக்கலாமே? உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அரசுக்கு யோசனை. கேரள மாநிலம் திருச்சூரில் பட்டாசு வெடித்த விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு. பூரம் திருவிழாவுக்காக பட்டாசுகளை சேமித்து வைத்திருந்த போது விபரீதம். திருச்சூர் பூரம் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் இரங்கல். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிப்பு. திருச்சூர் பூரம் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி இரங்கல். காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை விரைந்து வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்து ஓராண்டு நிறைவு. அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறை பலத்த பாதுகாப்பு. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளையுடன் நிறைவு. ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் போர் தொடங்கும் என ட்ரம்ப் திட்டவட்டம். வங்கதேச முகாம்களில் உள்ள ரோஹிங்கியா அகதிகளுக்கான மாதாந்திர உணவு உதவி தலா $7 குறைப்பு. உயிர் வாழ உணவு தேடி செல்லும் போது மனித கடத்தல்காரர்களிடம் சிக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை. நேபாளத்தில் 2 லட்சம் கோழிகள் முட்டைகளை அளிக்க உத்தரவு. கோஷி மாகாணத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. இலங்கையில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தயாராகும் மஹிந்த ராஜபக்ஷ. மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. ஆயுத ஏற்றுமதி கொள்கையில் மிகப்பெரிய மாற்றம் செய்த ஜப்பான். போர் விமானங்கள், ஏவுகணைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்ய இருந்த தடை நீக்கம். ஆப்பிள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி பதவியிலிருந்து டிம் குக் விலகல். ஹார்ட்வேர் பிரிவை கவனிக்கும் ஜான் டர்னர்ஸ் வரும் செப்டம்பர் முதல் தலைமை பதவியை ஏற்பார். ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நிறைவு. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் மத நல்லிணக்கம். மீனாட்சியம்மன் போல வேடமிட்ட சிறுமியை கொஞ்சி முத்தமிட்ட இஸ்லாமிய பெண். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. வேலூர், கரூர், பரமத்தியில் சுட்டெரித்த வெயில். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை.
வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை.